வணக்க மக்களே. இன்னைக்கு உலகத்தில் நிறையாவே ஆண்மை குறைவு அதிகமாக ஏற்பட்டிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்க உற்று பார்க்கறது. இப்போ நான் நிறைய கம்ப்யூட்ரு, செல்ஃபோன் இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் அவங்களுடைய ஆண்மை குறைவு அதிகமாக ஏற்படுகிறது மக்களே. அதனால் அந்த ஆண்மை குறைவுக்கு என்ன மருந்து, எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி மக்களே சிறப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே. அந்த மருந்து என்னென்ன மருந்து, அது எப்படி சாப்பிட்ணும், யாருமே இந்த மருந்து இதை பற்றி வெக்கப்பட்டுக்கிட்டு யாருமே சொல்கிறதே இல்லை, கூச்சப்படுறாங்க மக்களே. குழந்தை இல்லையா இல்லைன்னாக்கா அவங்களுக்கு கவுண்டிங் இருக்கிறது இல்லை. ஆண்களுக்கு, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி அவங்களுக்கு உதரப்போக்கு, இப்படியெல்லாம் பலவிதமான சில நோய்கள்லாம் உற்பத்தி ஆகிடுது மக்களே. அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு, நல்ல அருமையான தீர்வு அகத்தியர் சிறப்பாக நல்ல மருந்துகள்லாம் சொல்லியிருக்கிறார் மக்களே. அதெல்லாம் யாரும் கூச்சப்படாமல் நல்லா தெளிவாக அந்த மருந்தெல்லாம் வைத்தியரை பார்த்து நல்லா கூச்சப்படாமல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகள்லாம் நன்றாகவே கிடைக்கும் மக்களே. அதனால் உங்களுக்கு அந்த மருந்து என்ன மருந்து, ஆண்மை குறைவுக்கு அவங்க கவுண்டிங்கே இருக்காது. அதனால் ஒரு சந்தோஷமாக இருக்காது. அப்படியே ஒரு அரை நிமிஷத்துக்குள்ளார அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிடும். அப்படிலாம் இருந்துன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது ரொம்ப சிரம மக்களே. அதனால் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அரை மணி நேரம் ஒரு மேலே சந்தோஷமாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தான் அவங்களுடைய நல்லா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்களுடைய அவங்க விந்தணுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக நல்ல கவுண்டிங்கோட நல்ல உயிரணுக்களோடு நிறைய இருக்கும் மக்களே. அதுக்காக நல்ல ஒரு மருந்து அகத்தியர் சொல்லியிருக்கிறார் மக்களே. அந்த அகத்தியர் சொன்ன அந்த மருந்தை உங்களுக்கு அற்புதமாக நான் சொல்கிறேன், கேளுங்க மக்களே. நலமான என்ன மறு குளிகை கேளே, நன்மையுள்ள வாழை ரசம் கடைஞ்சி 3, நன்மையுள்ள வாழை ரசம் கடைஞ்சி 3, கூறுகிறோம் வெண்காரம் கிராம்பு கஞ்சா தளமான முருகை வித்தும் சாதிக்காயும், தன்மையுள்ள சாதி பத்திரி முத்தங்காசம், பிளமான அபின் பூனை காளி வித்தோம், புண்ணியனே சாரத்தின் பருப்பும் கூட்டு, ஊட்டுவாய் பூமி சக்கர கிழங்கு, உணவாக வகை வகைக்கு அரபலந்தான் கூட்டு, நாட்டுவாய் பொடி செய்து தேங்காய்க்குள்ளே, தன்மையுடன் தானடைத்து சாணம் ஏற்றி போட்டுவிடப்பா, பத்தறிவில் குணந்தானப்பா, புண்ணியனே சிரட்டை அது வேகும் போலே, ஆடுவாய் ஆரிய பின் சிரட்டையை நீக்கி, அப்பனே முருங்கப்போ சாத்தினாலே 3 சாமம், முக்கியமுடன் தான் அரைத்து கலர்ச்சிக்காய் போல் உண்டு செய்ய, உருண்டதனை உலர வைத்து அது ஒரு உருண்டை நீ மகனே நிறைவாய் கேளு, நறுங்கவே பொடி செய்து சர்க்கரையில் ஒன்று குறுங்க எந்த பசுவின் பால் கூட்டி, குணமாக தானறிந்தி கூடிடுவாய் பெண்களிட போகம் செய்யில், குணமான விந்ததுவே தம்பனம் ஆகி விந்தரவே மாட்டாதப்பா, நாரியர்கள் சோபனமாய் நடுங்குவார்கள், உத்தமனே பெண்கள் எல்லாம் உறவாவாரே. மக்களே, ரொம்ப அற்புதமான இந்த மருந்து அகத்திய பெருமான் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அது என்னென்ன மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களே, நலமான இன்னும் ஒரு குளிகை கேளு, நன்மையில் வாழை ரசம், வாழையிலேருந்து எடுக்கக்கூடிய லிங்க ரசம் மக்களே. லிங்க ரசம் 3 அப்படின்னா 15 கிராம் எடுத்துக்க மக்களே. இந்த லிங்கத்தை, இந்த பாதரசத்தை, அந்த ஜாதிலிங்கத்தை எடுக்கப்பட்ட வாழை ரசம், இந்த சாதாரணமான கடையில் விற்கிற ரசத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா சரியாக இருக்காது மக்களே. அது அது பாய்சன். அதை சுத்திப்படுத்தி அப்புறம் தான் அது எடுக்கணும். அடுத்தபடியாக சாதிலிங்கம், அந்த சாதிலிங்கம் தான் அது ஒரு கட்டி, அது நவபாஷாதரம் ஒன்று. அதில் தான் அந்த ரசத்தை எடுக்கணும், பிடிச்சு எடுக்கணும். பிரித்து எடுத்தது ஒரு 15 கிராமு, அந்த வெறையும் அந்த சாதிலிங்கம் மாத்திரம் ஒரு 5 கிராமு. அதில் அதில் எடுத்துங்க. அடுத்தது வெண்காரம், கிராம்பு, கஞ்சா, முருகை வித்து, சாதிக்கா மக்களே, முத்தங்காசு, பூமி சக்கரை கிழங்கு, அதெல்லாம் எங்கெல்லாம் வாங்கிங்க. இதெல்லாம் வாங்கி இந்த அமுக்கரா கசகசா எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் சிறப்பாக அதை இடித்து இந்த பொடி பண்ணி எல்லாமே தேங்காயை உள்ளார போட்டுருணும். தேங்காய் உள்ளார அதை போட்டு அதை நீங்கள் போட்டு தக்க வச்சு அடைச்சி அந்த
இது மாதிரி ஒரு சாணியை மேலே பூசணும், அந்த பொட்டாஞ்சி அந்த இது மேலே தேங்காய் மேலே பூசிட்டு ஒரு 10 ராட்டி வச்சு புடம் போட்டு அதை எடுத்து அந்த மேலே இருக்கிற கறியெல்லாம் நீக்கிட்டு சாணியெல்லாம் நீக்கிட்டு அதை தேங்காயை எடுத்து முருங்கையை பூவை கொண்டு வந்து இடித்து சாறு குடிஞ்சி அந்த சிறப்பாக எடுத்து விட்டபடியாக காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதை இடித்து சர்க்கரையில் கொஞ்சம் கலந்து நீ சாப்பிட்டீங்கன்னா மக்களே உங்களுக்கு நன்றாக சிறப்பாக இருக்கும். அதனுடைய ஆண்மை குறைவு எல்லாம் நீங்கி மணிக்கணக்காக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து அகத்தியர் பெருமான் 12,000 பெண்களை புணர்ந்த இது குளிகைன்னு சொல்கிறாரு. அவர் அரசனாக இருக்கும் பொழுது செய்து கொடுத்த ஒரு குளிகை மக்களே. நல்லா தாம்பத்திய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் மக்களே. அது நல்ல ஒரு அற்புதமான மருந்து. இந்த மாலை வேலையிலே உங்களுக்கு சிறப்பாக இந்த மருந்து சொல்கிறேன். நீங்கள்லாம் எல்லோரும் இதை கேட்டு நீங்களே செய்து நீங்களே சாப்பிடலாம். நல்லா பயன் பெறுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். என்னுடைய கலை என்னோடு அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அதனுடைய பாடல், அதனுடைய பொருள்கள் அனைத்துமே உங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்க மக்களே. இதை பார்த்து சிறப்பாக செய்து நீங்களாம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.